அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த ஜூன் மாதத்திற்கான 12 ராசிகளின் ராசி பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் கிரகங்களின் அரசனான சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெயர்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக குரு பகவான் மிதுன ராசியில் உச்சம் மற்றும் அதிசாரா நிலைகளில் சஞ்சரிப்பதால் பல ராசிகளுக்கு அதிரடி மாற்றங்களும் யோகங்களும் உண்டாக போகின்றன. உங்கள் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை வேலை, நிதிநிலை, குடும்பம், ஆரோக்கியம் என அனைத்து பிரிவுகளிலும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் புதிய முயற்சிகளில் வெற்றியை தரும் மாதமாக அமைய போகிறது. அலுவலகத்தில் உங்களின் திறமைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான செய்திகள் வரும். பதவி உயர்வு மற்றும் இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகம். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கடன்கள் குறைய தொடங்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பாக்கிகள் கைகள் வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பு அதிகரிக்கும். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். எனினும் உஷ்ணம் சம்பந்தமான சிறிய உபாதைகள் வந்து நீங்கும். பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் அல்லது பால் பாயசம் நிவேதனம் செய்து வழிபட இழுபறியான காரியங்கள் முடியும். ரிஷப ராசினர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரனின் பலத்தால் இந்த மாதம் தடைகள் நீங்கி நன்மைகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். பாராட்டுக்கள் குவியும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். வருமானம் நாலா பக்கம் இருந்து வந்தாலும் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். மற்றவர்களுக்கு பணம், பொறுப்பு, ஜாமீன் போடுவதை முக்கியமாக தவிர்க்கவும். கணவன் மனைவி இடையே அன்பு குறையாது. உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்லுறவு வளரும். மன அமைதி கூடும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலத்தில் மற்றும் சற்று கவனம் தேவை. வெள்ளிக்கிழமைகளில் பரிகாரமாக மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட பொருளாதார நிலை மேலும் உயரும். மிதுன ராசி. மிதுன ராசியில் குருவின் சஞ்சாரம் இருப்பதால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பொன்னான காலம் இது. வியாபாரத்தில் வேலையாட்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். சில்லறை வியாபாரிகளுக்கு லாபம் இரட்டிப்பாகும். அலுவலகத்தில் உங்களின் பேச்சு திறனால் பெரிய காரியங்களை சாதிப்பீர்கள். பொருளாதார நிலை மிக சிறப்பாக மேம்படும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். சேமிப்பு அதிகரிக்கும். ஆனால் நண்பர்களாக இருந்தாலும் பண விஷயத்தில் கராராக இருப்பது நல்லது. திருமண முயற்சிகள் கைகூடி வரும். காதல் உறவில் இனிமையாக அதிகரிக்கும். குடும்பத்தில் பெண்களின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவீர்கள். நினைவாற்றலும் சுறுசுறுப்பும் கூடும். பழைய உடல்நல பிரச்சனைகள் தீரும். பரிகாரமாக புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து வர நன்மைகள் பெருகும். கடகம் ராசி. கடகம் ராசிக்காரர்களுக்கு சோர்வுகள் நீங்கி தன்னம்பிக்கையும் உற்சாகமும் பிறக்கும் மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். நீண்ட நாள் முயற்சிகளுக்கு இப்போது பலன் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சாதகமாக முடியும். பூர்வீக சொத்துக்கள் அல்லது பங்கு தொகை மூலம் வரவுகள் வந்து சேரும். பணவரவு திருப்தி தந்தாலும் தேவையற்ற வீண் அலைச்சல்களால் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் கவனமாக இருக்கவும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழல் கைகூடும். பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டு பெருமை சேர்ப்பார்கள். மன உளைச்சல் நீங்கி நிம்மதி உண்டாகும். கண் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளில் எச்சரிக்கை தேவை. திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களுக்கு மன அமைதியை தரும். சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் உன்னதமான மாதம் இது. கலைத்துறையினருக்கு புதிய மாற்றம், பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் உங்களின் திறமைகளுக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பண வரவு அமோகமாக இருக்கும். புதிய வாகனம் அல்லது பூமி வாங்கும் யோகம் உண்டாகும். கொடுத்த கடன்கள் திரும்ப வரும். பெற்றோர்களின் ஆசீர்வாதமும் ஆதரவும் கிடைக்கும். நண்பர்களுடன் நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் சென்று வர திட்டமிடுவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த
சகோதரத்தன்மை அதிகரிக்கும். ஈகோ பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பெற்றோர்களின் நலனின் மற்றும் தனி கவனம் செலுத்தவும். பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்வதும் பிரதோஷத்தன்று சிவ வழிபாடு செய்வதும் மிக சிறந்த பலன்களை தரும். கன்னிராசி. கன்னிராசியினரை இந்த மாதத்தில் நீங்கள் எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றியை தேடித்தரும். உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமை ஏற்படலாம். மேல் அதிகாரியிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. தொழில் மற்றும் வியாபார விஷயங்களில் நேரடி கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். மாதத்தின் பிற்பாதியில் பணவரவு கணிசமாக அதிகரிக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைப்பதன் மூலம் கடன் சுமையிலிருந்து தப்பிக்கலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து அனுசரித்து செல்லவும். சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகளையோ அல்லது முக்கிய பேச்சுவார்த்தைகளையோ தவிர்க்கவும். உடல் சோர்வும் தேவையற்ற மனக்குழப்பங்களும் வந்து நீங்கும். தியானம் மற்றும் யோகா செய்வது நல்லது. பரிகாரமாக புதன்கிழமை அன்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வர சங்கடங்கள் தீரும். துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வையால் அதிரடியான நற்பலன்களும் திருப்பங்களும் ஏற்பட போகிறது. வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான மதிப்பு கூடும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் துணிச்சலுடன் செயல்படுவதால் வெற்றியை நோக்கி நகரும். புதிய தொழில் தொடங்க சாதகமான சூழல் நிலவுகிறது. நிதி நிலைமை முன்பை விட மிக நன்றாக இருக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். எதிர்பாராத திடீர் பணவரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் மருத்துவ செலவுகள் குறையும். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட துயரங்கள் நீங்கி தைரியம் பிறக்கும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியினரே, இந்த ஜூன் மாதத்தில் உங்களின் உழைப்புக்கேற்ற நற்பலன்களை நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள். கடினமாக உழைக்க வேண்டியதிருக்கும். ஆனால் அதற்கேற்ற லாபமும் வெற்றியும் நிச்சயம் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் கிடைக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முதலீடுகளில் மற்றும் நிபுணர்களின் ஆலோசனை கேட்டு இறங்குவது நல்லது. தெரியாத தொழிலில் முதலீடு செய்ய வேண்டாம். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களின் செல்வாக்கு உயரும். இரத்த அழுத்தம் அல்லது உஷ்ணம் சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்க உணவு பழக்கங்களில் கட்டுப்பாடு அவசியம். பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட சவால்கள் யாவும் தவிடுபொடி ஆகும். தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடும் அதன் மூலம் மன அமைதியும் கிடைக்கும் மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைய போகிறது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வேலையாட்களின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் பணிகளை செவ்வனே செய்து முடித்து மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். பணப்புழக்கம் சீராக இருக்கும். சுப செலவுகள், திருமணம், காதுகுத்து போன்ற விசேஷங்கள் வீட்டை தேடி வரும். சேமிப்புகள் உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். பிள்ளைகளின் சுப காரிய முயற்சிகள் கைகூடும். பழைய நீண்ட கால நோய்களிலிருந்து நல்ல முன்னேற்றம் மற்றும் நிவாரணம் கிடைக்கும். பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை சாற்றி கொண்ட கடலை மாலை அணிவித்து வழிபட யோகங்கள் பெருகும். மகரம் ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு சவால்களை முறியடித்து முன்னேறும் ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைய போகிறது. தொழிலில் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானத்திற்கு எந்தவித குறையும் இருக்காது. வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கனிவை கடைபிடிப்பது வியாபாரத்தை விரிவாக்க உதவும். கூட்டு தொழிலில் எச்சரிக்கை தேவை. தேவையான பணம் சற்று தாமதமாக கிடைத்தாலும் உங்களின் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் தங்கு தடையின்றி நிறைவேறும். வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை விடுத்து அனுசரித்து செல்வது கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்களை தவிர்க்க ஒரு வழியாக அமையும். கண் எரிச்சல், கால்வலி போன்ற சிறிய பிரச்சனைகள் வரக்கூடும். முறையான ஓய்வுகள் எடுப்பது அவசியம். பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி காக்கைக்கு அன்னமிட்டு வர தடைகள் யாவும் விலகும். கும்பம் ராசி.
கும்ப ராசியினரே, உங்களின் பேச்சு திறனாலும் சமயோசித புத்தியினாலும் பல வெற்றிகளை காணப்போகும் மாதம் இது. வியாபாரத்தில் புதிய திட்டங்களை பற்றி ஆலோசிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் புதிய பொறுப்புகளும் தேடி வரும். வேலை நிமித்தமாக மேற்கொள்ளும் பயணங்கள் சாதகமாக முடியும். பணவரவு நாளுக்கு நாள் இனி அதிகரிக்கும். எதிர்பார்த்த வங்கி லோன்கள், கடன் உதவிகள் எளிதாக கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காதல் உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி திருமணம் வரை செல்ல வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகும். உடலிலும் மனதிலும் புது தெம்பும் உற்சாகமும் கூடும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். பரிகாரமாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வடமாலை சாற்றி வழிபட நன்மைகள் கூடும். மீனம் ராசி. மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் உச்ச பார்வையில் அதிர்ஷ்ட காற்றும் சுப பலன்களும் தேடி வரப்போகிறது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். கூட்டு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். வெளிநாடு மற்றும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாக முடியும். பொருளாதார நிலை மிக உன்னதமாக இருக்கும். புதிய சொத்துகள், வீடு அல்லது மனை வாங்கும் யோகம் கைகூடி வரும். சேமிப்புகள் பன்மடங்கு உயரும். குடும்பத்தில் சுப காரியங்கள், புதுமனை புகுவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் மிக திருப்திகரமாக இருக்கும். ஆன்மீக காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்ய தர்மங்கள் பெருகும். நண்பர்களே, இந்த ஜூன் மாதம் கிரக நிலைகளின்படி பல மாற்றங்களை உருவாக்கினாலும் அவரவர் சுய ஜாதகத்தில் நடக்கும் திசா புத்திகளுக்கு ஏற்பவே முழுமையான பலன்கள் நடக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது எல்லாமல் நேர்மறை எண்ணங்களோடு உழையுங்கள். கண்டிப்பாக வெற்றியும் புகழும் பெருமையும் உங்களையே தேடி வரும். நன்றி, வணக்கம்.